பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாமல் என்னத்தை எழவ வேணால் மேனிப்புலேஷன் பண்ணலாம். எப்படி என்ன எழவ வேணால் மேனிப்புலேஷன் பண்ணலாம். அதை உட்கார்ந்து கைத்தட்டக்கூடிய கூட்டமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டம்? நம் தமிழ் குடிகள் அப்படிப்பட்டவர்களா? நம்ம திராவிடிய ஐடியாலஜி அதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இங்கே கரிஷ்மேட்டிக்கா அழகாக உட்காந்து எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு நம்ம என்ன அந்த அளவுக்கு முட்டாள்களா? ஏன்னா சிங்கப்பெண்ணா என்ன கையில் ஸ்பைடர் வெப்பு மாதிரியா பிடிச்சி போக முடியும்? அங்கங்கே ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வாகனங்கள் தேவை. அப்போ இதை நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் கவர்மெண்ட் பற்றினா நம்ம அதை போட்டோம்னா நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு வருது. எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி வருது? நிலுவையில் இருக்கிறது. வாட்ஸ் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோன்னு நான் மக்களை பார்த்து கேட்கிறேன். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் இன்ஜினியரிங் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஓகே, நீங்கள் எல்லாரும் தன்னெழுச்சியாக இந்த கூட்டம் வந்ததற்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கண்டிப்பாக 1500 வாங்கிட்டு கூப்பிடல அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். அதுக்கு நீங்களும் நாங்களும் தான் சாட்சி. சரி, நம்ம ஒரு சாங்கோட ஆரம்பிச்சிருவோமா? ரம்பம் பம் பம் ரம்பம் பம் பம் பாபம் பம் ரம்பம் பம் பம்னு எங்கே பாடுறாங்க? எங்கே பாடினாங்க? சிங்கப்பெண்ணை சாங் தான். எங்கே பாடினாங்க? கவர்மெண்ட் நிகழ்ச்சியில், கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணு நீங்கள் பேர் வச்சதுனால நீங்கள் சிங்கப்பெண் பாட்டு போட்டுக்கலாங்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? அது எந்த அளவுக்கு ஒரு சரியான பிஹேவியர்? எல்லாத்தையும் சினிமா மயமாக்குகிறதா இந்த அரசு அப்படிங்கிறது முதல் கேள்வி. இப்போ சிங்கப்பெண் திட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்க, சரி, இதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கியிருக்கீங்க? நிதி எந்த அளவுக்கு இதுக்கு கொடுத்துருக்கீங்கிற முதல் கேள்வி. அப்படி கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, சிங்கப்பெண் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதில் எத்தனை பேரை பணி நியமனம் பண்ணியிருக்கீங்க கேட்போம்ல, அந்த கேள்வி. சரி, இவங்களுக்கான வாகனங்கள்னு ஒன்று இருக்கணும்ல. ஏன்னா சிங்கப்பெண்ணா என்ன கையில் ஸ்பைடர் வெப்பு மாதிரியா பிடிச்சி போக முடியும்? அங்கங்கே ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வாகனங்கள் தேவை. அப்போ இதை நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய கலைஞர் அவர்கள் எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பாதுகாப்பு, ஒரு பெண்ணையே பெண்ணுக்கு ஆயுதமாக நான் மாத்திரன்னு சொல்லி பெண்களை காவல் நிலையத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக பெண் போலீஸை முதல்ல கொண்டு வந்தது கலைஞர். ஒரு மாற்றம்னா இப்படி இருக்கணும், இதை தமிழ்நாடு நோக்கணும். நான் இப்போ இந்த தலைப்பை கேட்டால் உங்களுக்கு தெரியும், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு நான் கேட்குற கேள்வி விஜய் சாருக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஏன்னா ஒரு சமூக மாற்றத்தை ஒரு திராவிடியன் ஐடியாலஜி எப்படி கொண்டு வந்திருக்கு, இவங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க? பட்டி டிங்கரிங் பூசி அதை அழகாக உட்கார வச்சு ஜோடிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது உங்களோட தான் ஆகிடுமா? அதுக்கு கை தட்டுறது சரியா அப்படிங்கிறதான் எங்களோட கேள்வி. 717 டாஸ்மார்க் மூடிட்டோமே அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ரீல்ஸு, அப்படியே உடனே மூடிட்ட மாதிரி பயங்கரமாக ரீல்ஸ். சரி, ஓகே, தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, அதை போட்டு நீங்கள் இது வரைக்கும் எத்தனை டாஸ்மார்க்கை மூடியிருக்கீங்க, எந்தெந்த இடத்துல மூடியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த விஷயங்கள்லாம் நிலுவையில் இருக்கா? எப்படி? தகவல் அறியும் உரிமை சட்டம்னா தெரியும்ல உங்களுக்கெல்லாம். நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் கவர்மெண்ட் பற்றினா நம்ம அதை போட்டோம்னா நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு வருது. எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி வருது? நிலுவையில் இருக்கிறது. வாட்ஸ் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோன்னு நான் மக்களை பார்த்து கேட்கிறேன். யார் சரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா, யார் அதுக்கு பட்டி டிங்கரிங் பூசி பொய் சொல்றா அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதா என்னுடைய விஷயம். ஒரு கரிஷ்மேட்டிக்கா, எப்படி ஒரு கரிஷ்மேட்டிக்கா அழகா ரொம்ப ஒரு செம்ம ஃபிகராக ஒருத்தவர் இருந்து அவர் கொஞ்சம் கூட பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாமல், எப்படி பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாமல் என்னத்தை எழவ வேணால் மேனிப்புலேஷன் பண்ணலாம். எப்படி என்ன எழவ வேணால் மேனிப்புலேஷன் பண்ணலாம். அதை உட்கார்ந்து கை
இருக்கக்கூடிய கூட்டம் நம் தமிழ் குடிகள் அப்படிப்பட்டவர்களா? நம்ம திராவிடிய ஐடியாலஜி அதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இங்க கரிஷ்மேட்டிக்கா அழகா உட்காந்து எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு நம்ம என்ன அந்த அளவுக்கு முட்டாள்களா? அப்படி ஒரு நம்ம எப்படி இந்த அரசியலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கவனம் பெறுறோம். இப்ப இங்க இருக்கவங்கள எத்தனை பேர் வெளி மாவட்டங்கள் போய் படிச்சிருக்கீங்க? எல்லாருமே வெளி மாவட்டங்கள் இல்லை வெளி ஊர்லாம் போய் படிச்சிருப்பீங்கல்ல. நீங்கள் விடிய காலையில் போவீங்கல்ல. இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம தீபாவளி பொங்கல்லாம் முடிச்சுட்டு போவோம்ல. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் காலேஜுக்கு போகும்போது எத்தனை மணிக்கு விடிய காலையில் போவீங்க? ஒரு 5 மணி 4 மணி. எப்படியே யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜ் போகணுன்னா சண்டே நைட்டு ட்ரெயின் ஏறி இல்லை பஸ் ஏறி மண்டே மார்னிங் போய் காலேஜில் இறங்குவோம் ஒரு 4 மணி 5 மணிக்கு. நீங்கள் அப்படி போகும் பொழுது தூய்மை பணியாளர்கள்லாம் நீங்கள் போகிற வழியில் அங்கே பஸ் ஸ்டாண்டை கூட்டுறதை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்கள்ல. நம்ம எல்லாருமே அதை பார்த்துருப்போம். ஏன்னா அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே தூய்மை பணியாளர்கள் காலையிலே எல்லா இடத்தையும் கூட்டுறதை பார்க்குறோம். என்னமோ புதுசாக இப்போ தான் இவனுங்க கூட்டி பெருக்கிற மாதிரி ரீல்ஸை போடுறானுங்க பாருங்க. பெரிய ஓர்ஸை வச்சு வண்டி வச்சு அடிக்கிறானுங்களாம். ஒரு வார மாதிரி இருக்குது அந்த இடத்துல. அந்த டிவைடர் இருக்கும் பாருங்க, அதில் ஒரு 4 பேர் தூய்மை பணியாளர்கள் நின்று கூட்டி குப்பையை போட்டு இது வந்து உண்மையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குலாம் எல்லாருக்குமே நம்ம அம்மா அப்பா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, இல்லை அது கார்டியன் மாதிரியாவது யாராவது இருப்பாங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை திட்டவே மாட்டாங்களா? திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்க, அடிப்பாங்க. விளக்கமாத்தால கூட அடி வாங்கியிருப்போம். தோசை கரண்டி வாட் ஆர் த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம். நான் கூட இந்த மஞ்சள் கலர் ஸ்கேல் ஒன்று இருக்கும்ல, அதில் இது வரைக்கும் நான் கோடு போட்டதே இல்லை, அடி மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மளாம் நம்ம அம்மா கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி தான் வளர்ந்துருக்கோம். இப்போ பார்த்துக்கலாம், நம்ம அம்மா நம்மளை திட்டுறத, அடிக்கிறத, கேவலமாக பேசுகிறத, நம்ம வாழ்க்கையில் நம்மளை திருத்திக்கணுங்கிறதுக்காக பேசுகிறது எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து அதை உங்கள்கிட்ட போட்டு காமிச்சா உங்கள் அம்மாவை நீங்கள் வெறுத்துருவீங்களா? அப்படி தான் இங்கே நடந்திருக்கு. புரியுதா? உங்கள் அம்மா உங்களை திட்டதையும் அடிக்கிறதையும் உங்களுக்கு தேவையானதை பண்ணுறதையும், ஒரு சில மிஸ்டேக் என் அம்மாட்ட தவறே இல்லையா? கிடையாது. நம்ம அம்மா கிட்டே நிறைய ஆனால் அவங்க உங்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? இப்படி பாருங்க அரசியலை. உங்க அம்மா உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க? ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட உங்க அம்மா பண்றது எல்லா விஷயத்தையும் உங்களை திட்டுறது, அடிக்கிறது, உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது, உங்களை பேசுறது, படிக்க மாட்டியா, அறிவில்லையா, அப்படின்னு பேசுறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு காமிச்சா உங்க அம்மா கெட்டவங்க நீங்க எப்படி நம்ப மாட்டீங்களோ? அது மாதிரி இங்க திராவிட ஐடியாலஜி தமிழ்நாட்டுல உங்களுக்கு தப்பு பண்ணிருக்குன்னு ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபிகர், ஒரு நடிகர் வந்து சொன்னா எப்படி போய் நம்புற அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் எங்க போச்சு? அப்ப திராவிடியன் ஐடியாலஜிய ஒரு மாற்றம் தாய் மனப்பான்மையோட நம்ம பார்க்கறோமா? What's bro? What bro? This is very wrong. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ரொம்ப தவறா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு என்னோட கேள்வி. இப்போ எல்லாரும் சவுத் கொரியா தெரியுமா? சவுத் கொரியா அந்த லாங்குவேஜ் பேச தெரியுமா? என்ன லாங்குவேஜ்? அன்யாசேயோ. நம்மளுடைய சிவகார்த்திகேயன் பேசுவார். எப்படி பேசுவாரு? ஹா ஹா. எப்படி? ஹா ஹா. இப்போ நான் சவுத் கொரியாக்கு போயிட்டு வரேன்ப்பா. எதுக்குப்பா போன? ரீல்ஸ் போட போனப்பா. அப்படின்னு பேசுவார்ல. ஆல்ரெடி 40,000 கோடி குண்டாய் கம்பெனியோடைய எம்கேஎஸ் அவர்கள் அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போட்டு முடிச்சு அந்த பருத்தி முட்டை குடோன்ல வந்து சேர்ந்து பல மாசம் ஆகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்ப புதுசா கிளம்பி அவன் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் இப்பதான் வந்திருக்கோமா அப்படின்னு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் இதை பார்த்து நம்பி இதுதான் நான் மாற்றோம். எப்படி? இதுதான் அப்படி எப்படி நம்ம கை தட்டுறோம்? நமக்கு தெரியாதா? இது ரீல்ஸ் நமக்கு புரியாதா அப்படின்னு உங்ககிட்ட வந்து யாரும் கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட தெரியுமா எப்படி வந்து 19% 1920ல இருந்து நாள்படாத பாடுபட்டு இந்த திராவிடியன் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 20%, 25, 31, 50 அப்படின்னு
ஏஞ்சி நின்று கை தட்டுங்க. நீங்க தான் உயிருள்ள எக்ஸாம்பிள்ஸ். நீங்க அத்தனை பேரும் இடஒதுக்கீடு நீங்க பார்த்தீங்கன்னா 100% அளவுக்கு வன்னியர்களோட சேர்த்து 108 அளவுக்கு அந்த சமூகங்களை உள்ள போட்டு அதை உருவாக்குனது யார் தெரியுமா? யாரு? நம்மளுடைய கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அப்படின்ற ஒரு கேஸ்டே ஒரு விஷயத்தையே கொண்டு வராரு, ஒரு பகுதியே கொண்டு வராரு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஒரு பகுதியை கொண்டு வந்து அதுக்குள்ள 108 சமூகங்களை உள்ள போட்டு அவங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடை கொடுத்து அவங்கள அப்படியே மேலே தூக்குறாரு. அவங்களுக்கு 20%, பேக்வர்ட் கிளாஸ்க்கு 30, பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18, அப்புறம் மழைவாழ் பழங்குடி மக்களுக்கு 1, இப்படின்னு 69% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் இந்த சமுதாயத்தில் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, நான் பேசுறது கேட்குறீங்க. இங்க இப்படி இருக்கு, சினிமா ஓடிச்சு, நடிகர்கள் வந்தாங்க, நடிச்சாங்க. இப்படி நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு மாற்றம் நகர்ந்திருக்குன்னா அப்படிப்பட்ட மாற்றமாக உயிருள்ள சான்றாக இன்னைக்கு நீங்களும் நானும் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோங்க. வரதராஜன் அப்படிங்கிறவர் தான் சென்னையில் இருக்கக்கூடிய திராவிடியன் மாடல் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் தான் முதல்ல நம்மளுடைய உயர் நீதிமன்ற நீதிபதியாக சென்னையில் வந்தார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். இந்தியாவுடைய முதல் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கிறாரு, அவர் தான் அந்த வரதராசனர். எதிர்காலத்தில் அவர் அப்படி மாறினார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் இருந்து நீதிபதிகள் இருக்காங்க. மாற்றம்னா இதுயா மாற்றம்? இந்த பிங்க் பெட்ரோல் சிஸ்டத்துக்கு கலர் அடிச்சு போட்டு உட்கார வச்சு யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம யாசர் தோழர் சொல்ற மாதிரி சோஃபா மாடல் அரைச்சு நடத்துறது மாற்றம் கிடையாது. ஒரு சமூக எழுச்சி வருதுல, இதுதான் மாற்றம். இன்னைக்கு விஜய் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாதா? 3 to 5 கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஷோஸ், சினிமா ஷோஸ்ல 3 to 5 மாற்றியது தான் இன்னைக்கு அவரு கொண்டு வந்த மாற்றமும் இடஒதுக்கீடுமாக இருக்கிறது. என்ன கேட்டா இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க மக்களை ஜோக்கராக்க பாக்குறீங்களா? Do you think இங்க தமிழ் சிவிலியன்ஸ்ல உங்களுக்கு என்ன ஜோக்கரா? இப்படியாக நீங்க எங்களை ஜோக்கராக பாக்குறீங்களா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் ரியலி வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் உக்காந்துக்கிட்டு எந்த வாய் தமிழ்நாட்டில் மருத்துவமனை கேவலமா இருக்குன்னு சொன்னுச்சோ, எந்த வாய் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்வி இல்லைன்னு எந்த வாய் சொன்னுச்சோ, இன்னைக்கு தமிழ்நாட்டில் போக்குவரத்து வசதியே இல்லை, பெண்களுக்கெல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பண்ட புழுகி ஆகாச புழுகியா புழுகுனுச்சோ, அதே வாய் ஸ்ட்ரெயிட்டா போய் நிதி ஆயோக்களை உட்காந்து, do you know one thing? The state has made the notable improvement in the women's health, empowerment, என்னது, wealth, in all the sectors. Tamil Nadu is placing first and second position. எப்படி பேசுது? எப்படி 2 மாசத்துல அப்படி நீங்க இங்கேருந்து வச்சு நட்டு வளர்ந்துருச்சா? எல்லாம் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 2 இலக்க பொருளாதாரம் 11.19 நீங்க கொண்டு வந்ததா? இல்லை மகளிர் சுய உதவி குழுன்னு போட்டு அங்கங்க பெண்களை தொழில் முனைவோர ஆக்கணுமே, நீங்க கொண்டு வந்ததா? நீங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது எங்களுக்கெல்லாம் தெரியும். இங்கேருந்து ஒரு கர்ச்சிப் வரும்ல, எப்படி இப்படி வரும் கர்ச்சிப்பு, கரெக்டா? அப்படி இருந்தீங்க. இதை யாருக்கு சொல்றேன்னா, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங். இங்க ஒருத்தவர் எப்படி அரசியலை பார்க்கிறார், எப்படி கையாள்கிறார், இந்த சமுதாயத்தில் அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாம நம்ம யாரை சூஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளுடைய செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, சளி பிடிச்சா விசில் ஊதுங்களாம், சளியெல்லாம் போயிடுமா. இதுக்கு கை தட்டி வாவ் அப்படின்னு போடுறதுக்கு கூட்டம் இருக்கிறது. நாம் எதற்கு கை தட்டுகிறோம், இந்த தமிழ் சமுதாயம் எதற்காக கை தட்டுகிறதுன்னு கொஞ்சமாவது
யோசிச்சு பார்த்துட்டு இங்க எது வளர்ச்சியை கொடுத்திருக்கு, எது உண்மையில் நம்மை மாற்றி இருக்கிறது, நம் பொருளாதாரம், கல்வி, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்திருக்கோம், நம்ம உடைகள் இப்படி இருக்கிறது, நம் மொழி நடைகள் இப்படி இருக்கிறதுனா இத்தனைக்கும் காரணமானது இன்று திராவிட சமூகம், திராவிடியன் ஐடியாலஜிங்கிறத எவனாலையும் கீழே இறக்க முடியாது. நீங்கள் நடிக்கலாம், ஆனால் உங்கள் நடிப்பு ரொம்ப நாள் போகாது. மக்கள் புரிந்து கொள்வார்கள். அடுத்த மேடையில் நான் ஏறும் பொழுது உங்களை பார்த்து வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு சொல்ற அளவுக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மாற்றம்னு கேட்டீங்க, மாற்றம் வந்திருக்கா, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்க மனசுல யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு நடிகர், ரொம்ப கரிஷ்மேட்டிக் ஃபிகருங்கிறதுக்காகவே அவர் செய்வதுக்கெல்லாம் கைத்தட்டுங்கிறதுக்காக நீங்க மாற்றத்தை நோக்கி போகலங்கிறத மக்களும் இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தருணமாக பார்க்கிறேன். மக்களை ஜோக்கராக்காதீங்க, நாங்க விழிப்போட இருப்போம். ஏனென்றால் இது தமிழ் சமுதாயம் திராவிடியன் ஐடியாலஜியை முன்னிறுத்திய என்றும் நகர்ந்து வென்றிருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.